பிறவிலேயே ஏற்பட்ட உடல்நலக் குறைபாடுகளால் ஒரு காலத்தில் நடக்கவே முடியாமல் தவித்த சிறுவன் இன்று மாநில தேசிய அளவில் தங்கப் பதக்கங்களை வென்று ஒலிம்பிக் கனவை நோக்கி முன்னேறி வருகிறார். திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த மாணவனின் விடாமுயற்சி நிறைந்த வெற்றி பயணத்தை தற்போது பார்க்கலாம். இந்த ஸ்விம்மிங் அங்கே போய் பண்ணனால தான் நான் போய் பழகினேன். அடுத்து தேனி, புதுக்கோட்டை, அம்மிதார்லாம் போய் 3 கோல்டு. அப்புறம் அம்மிதாரில் போய் கோல்டு எடுத்துன்னா அடுத்து நேரத்தில் செலக்ட் ஆகி அங்கே போய் 3 நேரத்தில் போயிருக்கேன். இது வரைக்கும் தெய்வத்தான் ஆகாதேனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். பிறவியிலேயே உடல்நலக் குறைபாடுகளால் நடக்க முடியாமல் இருந்த சிறுவன் இன்று மாநில தேசிய அளவில் தங்கப்பதக்கங்களை குவித்து ஒலிம்பிக் கனவை நிறைவேற்றி நீந்திக் கொண்டிருக்கிறான். இதுவே திருப்பூர் மாவட்டம் அவிநாசி லிங்கம்பாளையத்தைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவர் சபரி ஆனந்தின் ஊக்கமூட்டும் வாழ்க்கை பயணம். கூலி தொழிலாளி ராஜாவின் மகனான சபரி ஆனந்துக்கு பிறப்பிலிருந்தே பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் இருந்தன. தொடர் மருத்துவ சிகிச்சைகளுக்கு பிறகு கால்களின் இயக்கத்தை மேம்படுத்தும் நோக்கில் நீச்சல் பயிற்சி அளிக்கப்பட்டது. அந்த பயிற்சியே அவரது வாழ்க்கையின் திருப்பு முனையாக அமைந்தது. நீச்சலின் மீது கொண்ட ஆர்வமும் விடாமுயற்சியும் அவரை சாதனையாளராக மாற்றின. முடியாது என்று சொல்லப்பட்ட இடத்திலிருந்து முடியும் என்று உலகையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் சபரி ஆனந்த். 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்டேட் மீட் போய் வின் பண்ணியிருக்காரு. 3 முறை தேசிய போட்டியில் போய் கலந்துக்கிட்டு 3 இதுலேயும் 3 கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பெங்களூர் போயிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 3 ஈவெண்ட் கலந்துக்கிட்டு 3லேயும் கோல்டு மெடல் வின் பண்ணார். 3 கோல்டு மெடல் வின் பண்ணது சப் ஜூனியர் கேட்டகரியில் இண்டிவிஜுவல் சாம்பியன் ட்ராஃபியும் வின் பண்ணார். இப்போ இந்த டைம் போனதில் எங்கள் அந்த இண்டிவிஜுவல் சாம்பியன் ட்ரிப்பும் வாங்கினதில் எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குங்க. நல்லா பண்ணியிருந்தார். தற்போது ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்காக பதக்கம் வெல்லும் இலக்குடன் தீவிரமாக பயிற்சி பெற்று வருகிறார். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.